திருமதி ரஞ்சி, 1999 உங்களுக்கு நடந்தது என்ன? அப்போ எனக்கு 14 வயசு. ஃபம் 2 படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு நடந்தே தான் போயிட்டு வரணும். ஸோ அப்படி போயிட்டு வரும்போது ஒரு கோனர்ல தரை வீடு தான். ஆனா ரொம்ப கோச வீடு, பழைய வீடு, கல்லுல கட்டியிருப்பாங்க ஃபுல்லா. ஆனா அங்கங்க உடைஞ்சிருக்கும், கண்ணாடிலாம் இருக்காது, கதவு இருக்காது, அப்படி இருக்கும். ஸோ அந்த பாதையில தான் நம்ம ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வரணும். அப்படி சில டைம் நான் என் நண்பர்களோட போயிட்டு வருவேன். சில டைம் அவங்க வரல, அப்படி இல்லை கிளாஸ் தம்பா இருந்தா நான் ஒண்டி தான் போயிட்டு வரணும். ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அந்த வீட்டுல இருந்து எனக்கு பட்டதுதான் ஒரு ஆணோட ஆவி. ஆணோட ஆவி அப்போ பட்டது. அப்பெல்லாம் எனக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அது பட்டப்போ ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நைட்ல தூங்கும் போது அப்போ பலகை வீடு தான், இடுப்பு வரைக்கும் கல்லு. ஸோ அதுக்கப்புறம் பலகை வீடு, என்னோட வீடுலாம். அதுல நாங்க யாரும் ரூம்ல படுக்க மாட்டோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பயப்படுவோம், தனியாலாம் படுக்க மாட்டோம். என் கூட பிறந்தவங்க என்னோட சேர்த்து 9 பேர். பெரிய அண்ணன் மட்டும்தான் ஜோஹர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்பா கூட தான் இருந்தோம். அப்போ எல்லாமே ஹால்லயே படுத்துப்போம். அப்பா மட்டும் ரூம்ல படுத்துப்பாரு, அம்மா நாங்கள ஹால்லே படுத்தோம். அப்படி படுத்துருக்கும் போது சரியா மணி 12 இருக்கும். திடீர்னு எனக்கு தூக்கம் போனோடனே ஸோ எனக்கு நேரா உள்ள பல்பு லைட்ல சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அப்போ நான் அண்ணாந்து பார்த்தப்போ கருப்பு வண்டு, பெரிய வண்டு ஒண்ணு அங்க சுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல மனசுல தோணுது, அது எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சத்துல என்கிட்டதான் வரும் அப்படின்ட்டு தோணிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கா தூக்கம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தா தூக்கம்லாம் வராது, பயத்திலேயே தான் இருப்போம். ஸோ அது எனக்கா தூக்கம் வந்த மாதிரி தெரியல. ஆனா தூரத்துல நாய் குலைக்கிறது, ஒரு நாளைக்கு நாய் குலைக்கும், இன்னொரு நாளைக்கு கொலுசு சத்தம் கொஞ்சம் எட்டத்துல கேட்டுக்கிட்டே கிட்ட வரைக்கும் வரும். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் கேட்குமா, இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கும் கேட்குமா? யாருக்குமே கேட்டது இல்ல. நான் மறுநாள் அம்மாட்ட, தங்கச்சிங்க எல்லாத்திட்டையும் கேட்டிருக்கேன், யாருக்குமே கேட்டது இல்ல, எனக்கு மட்டுமே கேட்கும். ஒரு நாள்ல சிலிங் கிளாஸ் நிறைய கையில வச்சுட்டு குளுக்குனா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த சத்தம் கேட்கும். இப்படியே அடிக்கடிக்கு வீட்டுல சொல்லவும் சமயத்துல பயமா இருக்கும். அது என்னை அட்டாக் பண்ணிடும் நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக ஒரு பயம். அதனால அந்தந்த டைமுக்குலாம் நான் யாரையும் எழுப்பி சொல்ல மாட்டேன். மறுநாள் ஆன பிறகுதான் அம்மா கிட்ட சொல்லுவேன், தங்கச்சி கிட்ட சொல்லுவேன், அப்புறம் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நெருங்கிய தோழிகள்கிட்ட மட்டும் சொல்லுவேன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. எல்லாரும் நம்புவாங்களா நீங்க சொல்றத? அம்மா தங்கச்சி யாரும் முதல்ல நம்பாம எனக்கு அது அப்படி மாச கணக்கா போக ஆரம்பிச்சு. நைட் ஃபுல்லா தூங்க மாட்டேன். ஒரு காட் மாதிரி விடிகால 5 மணி வரைக்கும் நான் தான் முடிச்சுட்டு சுத்திலும் பாத்துட்டு இருப்பேன். என்ன கொடுமை அது. தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுவும் அந்த வயசுல உங்களுக்கு. என்ன அப்பதான் 14 வயசு உங்களுக்கு. ஆமா, கண்ணு ஃபுல்லா எனக்கு தூக்கம் இருக்கும், கண் கலங்குற அளவுக்கு இருக்கும், ஆனா தூங்க முடியாது. ஒருவேளை நான் முடிச்சுட்டே இருந்தா அதுவா என்ன தூங்க வச்சிரும். சொந்தமா என்ன தூங்க வச்சு தூங்கி ஒரு 10 நிமிஷத்துல என்ன அப்படி இறுக்கி பிடிச்சிரும். அப்படி தூங்கிட்டு இருந்தா அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சி என்னை எழுப்பி விட்டுரும். முடிச்சிருந்தா தூங்க வைக்கும், தூங்கிட்டு இருந்தா எழுப்பி விட்டுரும். நான் கொடுமைடா. சரி இருங்க, அப்படியே இருங்க. பாட்டுக்கு அப்புறம் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ராகாவில் மர்மதேசம் உங்கள் கீதாவுடன். ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள். தைரியம் இருந்தா கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். திருமதி ரஞ்சி, என்னென்னமோ சத்தெல்லாம் உங்களுக்கு கேட்டுட்டு உங்க தூக்கம் கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் மாச கணக்கா போக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் உடம்பு முடியாம போயிடுச்சு. தூக்கம் பத்தலன்னா உடம்பு முடியாம போயிடல. ஸோ அப்படி இருக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு கண்ணுக்கு கீழெல்லாம் கருவளையும், பொறுத்துக்க முடியாது. எனக்கு நீ குறுக்கிடுற அப்படி சொல்லி அவரை அடிச்சு பயமுறுத்தி நீ இங்க இருந்து போயிடணும் அப்படி சொல்லி விரட்டி இருக்கு. அவர் முதலாளி சொல்லி டிக்கெட் எல்லாம் போட்டு கிளம்பும் போது தான் அப்பாட சொல்லிட்டு போயிருக்காரு. அதோட அவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் வேற வழி இல்லாம நாங்களும் எவ்வளவோ போராடணும், முடியல. அப்புறமா என்னோட சின்ன அண்ணன் மூலியமா ஒருத்தர் தெரிஞ்சாரு, இன்னொரு காளி கோயில். ஸோ அங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே அப்பா கூட்டிட்டு போனாரு. நைட்ல 12 மணி கூட்டிட்டு போனாங்க. என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்க முகத்தையே பார்த்து உட்கார சொல்லிட்டாங்க. அப்ப முகத்தை பார்த்து உட்காந்து நேரா பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். என்ன மனசுல வேண்டனோ அதெல்லாம் வேண்டிட்டு அப்புறம் உட்கார சொன்னாங்க. நானும் உட்காந்துருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் அவர் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு எல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருக்கு, என்ன பண்ணுது எல்லாம் கேட்டாரு. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு அப்பா அம்மாட்ட, உண்மையிலே இருக்குதான், நிராசையான ஒரு ஆணு இருக்கு. ஸோ அதை நம்ம விளையாக்குறது வீட்டுக்கு வந்துதான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க,
நான் என்னென்ன செஞ்சு வைக்கணும்னு சொல்லணும் அதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கேட்டுட்டோன்னே ஸோ அவர் வந்து சனிக்கிழமை டைம் சொல்லியிருந்தாரு, சனிக்கிழமையா பார்த்து தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வரும்போது சொன்னாரு, உயிரோட ஒரு சேவக்கோழி இருக்கணும், அதை தாண்டி படையில போடுறதுக்கு படையில போட்டு நல்லபடியா நம்ம வந்து அவங்கள போக வைக்கணும், விரட்டி விடணும் அப்படி சொல்லியிருந்தாரு. எல்லாமே வந்து நான்வெஜ்ஜியா சமைக்க சொல்லிட்டாரு. ஸோ அதே மாதிரி அம்மாவும் சமைச்சு வச்சிருந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஒரு நிமிஷம், அந்த பூஜை எப்படி போச்சுன்றத பார்த்துட்டு நம்ம பேசுவோம். கீதாவுடன் மார்மதேசம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அவர் பூஜை எல்லாம் போட்டாரு, படையில போட்டாரு. ஸோ எல்லாம் செஞ்சுட்டு அப்போ உள்ள பழைய வீட்டுலாம் வந்து பின்னாடி வந்து எல்லார் வீட்டுக்கும் ஒரு கிணறு இருக்கும். ஸோ அங்க கடைசியா போயிட்டு அவர் சொன்னாரு, நான் போயிட்டு அங்க நான் போய் பேசிட்டு வரேன், அதுக்கிட்ட நேருக்கு நேர் நான் பேசிட்டு வந்து அப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு பேசிட்டு வந்தாரு, சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சு எல்லாம் இது பண்ணி பேசிட்டு வந்தாரு. பேசுறதெல்லாம் நமக்கு விளங்குச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்துட்டு என்னோட அப்பா அம்மா ஒரு ஆளையா கூப்பிட்டு விசாரிச்சாரு, எப்படி உங்க மகன் உங்கள்கிட்ட சொன்னாங்க, உங்க கண்ணுக்கு தெரியுதா எல்லாம் விசாரிச்சாரு. கூட பிறந்தவங்களையும் அப்படிதான் கூப்பிட்டு விசாரிச்சாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் எதுவுமே இருந்தது இல்லை, அக்கா மட்டும்தான் அப்படி பயப்படுறது எல்லாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு ஒரு கையில ஒரு முடிக்கயிறு போட்டாரு. அப்புறம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சாமி தாயத்து மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. சாமி மடியிலே வச்சுக்கணும், டெய்லி சாமி கும்பிடணும் எல்லாம். அப்ப எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த படையில போட்ட சாப்பாடை அவரே பிழைஞ்சு எல்லாருக்கும் ஒரு வாய் கொடுத்துட்டு மீதி எல்லாம் அவரே சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு செஞ்சு கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. போயிட்டதுக்கு அப்புறமும் அந்த சேவக்கோழிய வெளியே அந்த கிணறு கிட்ட போய் பேசினார்ல, பேசிட்டு அவங்களுக்கு வந்து காணிக்கை கொடுத்துதான் அவங்கள விரட்டணும் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு கிளம்பிட்டாரு அவரும். அதோட போயிட்டாரு. ஒரு வாரம் எந்த ஒரு டிஸ்டர்பும் எனக்கு இல்ல. நல்லா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனேன். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், பழைய லைஃப் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அவரு செஞ்சு கொடுத்த கையில கட்டின கயிறு சொந்தமா கல்வி விழுந்துச்சு. அந்த ஒரு தாயத்துல செஞ்சு கொடுத்தாருல சாமி மடியில வைக்க சொல்லி இடத்த விட்டு காண போயிடுச்சு. எங்கெங்கயும் தேடிட்டோம். அந்த ரூம்ல ஒரு கட்டில் இருக்கும், அதுக்கு அடியில தேட்டோம், எவ்வளவோ தேட்டோம், கிடைக்கவே இல்லை. அப்ப அவர்கிட்ட சொன்னப்போ, பரவாயில்ல நான் இன்னொரு தடவை நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு டைம் சொல்லுவாரு, ஸோ அந்த டைமுக்கு நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லி விட்டாச்சு. அது போக போக அவர் வர்றதுக்குள்ள எனக்கு இன்னும் ரொம்ப டிஸ்டர்பன், அதே மாதிரி பழையபடி அதே டிஸ்டர்பன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அவரும் இன்னும் வந்து செய்யல. அது ஒரு மாசம் தாண்டிருச்சு. ஒரு மாசம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் வந்து வேற ஆள் மூலியமா தெரிய வந்துச்சு. அவர் அடிபட்டு இறந்துட்டாரு அப்படி. ஐயோ. அதுக்கப்புறம் எங்களுக்கும் எங்க போய் பார்க்கணும் எதுவுமே தெரியல. இப்படிதான் நாள் போயிட்டே இருந்துச்சு. அப்பா ரூம்ல படுத்துட்டு இருந்தவரே என்னோட பயம், நான் பயப்படுறேன்ட்டு அவரும் ஹால்லே படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து முதல்ல கதவு பக்கத்துலயே படுத்துட்டு இருந்தேன். அது ரொம்ப பயம் எடுத்தோடனே அப்பா பக்கத்துல படுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா பக்கத்திலேயே படுத்திருப்பேன். ரொம்ப பயம் எடுத்துச்சுன்னா அம்மா பக்கத்துல போய் உட்காந்து அம்மா கையை பிடிச்சி உட்காந்துக்குவேன். விடிகால 5 மணி வரைக்கும் அப்படிதான் உட்காந்துருப்பேன். 5 மணிக்கு அப்புறம் தூங்குவேன். ஒரு 10 மணி வரைக்கும் தூங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து மத்தியான ஸ்கூல் Form 2 படிக்கும் போது வருஷம் ஓடிட்டே போச்சு. ஒரு 20 வயசு இருக்கும். அப்பெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண இருக்கும் போது அப்பாவோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட வேலை செய்வார், புதுசா வந்திருந்தார். அவர் வந்து இந்தோனேசியா ஆள். ஸோ அவரு சொன்னாரு, நான் வந்து பாக்குறேன். வீட்டுக்கு வந்திருந்தாரு. நார்மலி ஒரு 8:30 மணி டைம் நைட்டு வந்துட்டு ஒரு மெழுகுத்திரி கொளுத்தினாரு. தண்ணி ஒரு மங்குல தண்ணி எடுத்து வச்சிருந்தாரு. அதை வச்சு பார்க்கும் போது சொன்னாரு, இப்போ வந்து அந்த டைம் எனக்கு 20 வயசுல பார்க்கும் போது முதல்ல இருந்தது ஒரு ஆணு, 20 வயசுல பார்க்கும் போது இன்னொரு ஆணு இன்னொரு பொண்ணு. ஆனா அந்த 2 பேர் புதுசா அந்த 2 பேர் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி இல்ல. ஒரு ஆணு ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரா வந்தது. அப்பதான் 2 ஆண் ஒரு பெண்ணு டோட்டல். ஆமா. அப்ப புதுசா வந்தவங்க 2 பேர் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி இல்ல. நான் பேசி அவங்களை இது பண்ணவும் அவங்க நான் விட்டு போயிடுறேன், எங்களை அடைக்கலாம் வேண்டாம், எங்களை விட்டு போயிடுறேன், அந்த பொண்ணை விட்டு போயிடுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஆளு மட்டும்தான் ஆங்காரமா முடியவே முடியாது, நீ என்ன செஞ்சாலும் சரி முடியவே முடியாது, நான் விட்டு போக மாட்டேன், என் கூடையே நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அந்த ஒரு பிடிவாதத்துல தான் இருந்து. அப்புறமா அவரு அதுல இருந்து வெளியாகிட்டு அப்புறமா என்ன கூப்பிட்டு வச்சு என்கிட்ட மட்டும் ஃபேமிலியில எல்லாமே இருக்கும்போதே சொன்னாரு,
நீ ரொம்ப பயப்படுற, சின்ன வயசுல இருந்து நீ ரொம்ப பயப்படுற, சின்னதா ஒரு சத்தம்னா பயம், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற, உன்னோட பயம்தான் அதோட பலம். நீ பயப்பட அதுவும் கிட்டதான் வர செய்யும், அதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு. ஏன்னா அப்பெல்லாம் தாம்பாள தட்டு தான் சாப்பாடு, சில்வர் தட்டு. அதெல்லாம் அந்த கோவலையும் சரி அந்த மங்கும் பின்னாடி கிச்சன்ல ஒரு சத்தம், இடிக்கிற சத்தமோ இல்ல கீழே விழுந்த சத்தம் கேட்டாலே நான் முதல்ல வெளியே வாசலுக்கு தான் ஓடுவேன் பயத்துல. சாப்பிடும் போதுவா இருந்தாலும் சரி, வாட்டி சாப்பிட்டு ரெண்டாவது பசிச்சா கூட நான் போய் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஒண்டி போய் சாப்பாடு போடணும் அதுக்கு பயந்துட்டு போய் சாப்பிட மாட்டேன். ஒரே வாட்டி தான் சாப்பிடுவேன். அம்மாவை கூட கூட்டிட்டு போவேன், கை கழுவ மங்கு கழுவ. குளிக்கும் போதும் பாத்ரூம் வெளியே அம்மாவை நிக்க வைக்கிறதான் குளிப்பேன். அப்ப அவர் அதெல்லாம் சொல்லி காட்டினாரு, நீ அந்த மாதிரி இருக்க கூடாது, எதுவா இருந்தாலும் தனியா ஒண்டி நிக்கணும், தைரியமா நீ நிக்கதான் அது உன்னை விட்டு விலகும். நீ எதிர்த்து பேசு, ஏசி திட்டு, விரட்டு, நீ அப்படி செய்ய உன்னை விட்டு போயிடும் அப்படின்னாரு அவரு சொல்லி. அப்ப நான் அந்த தைரியத்தை நான் உண்டாக்கிக்கல. கொஞ்ச நாள் போக அவரும் ஊருக்கு கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாள் போக அவர் சொன்னது ஞாபகம் நானா எகுத்து நிக்க ஆரம்பிச்சேன். அப்படி இருந்து 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 என்கிட்ட இருந்து அது வெளியாக்க ஆரம்பிச்சேன். டிஸ்டர்பன்ஸ் கம்மியாச்சு. கம்மியானுச்சு. பிரேக் பிறகு பேசுவோம் கொஞ்ச நேரம் இருக்கேன். ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள். தைரியம் இருந்தா கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். நைட்ல 12 மணிக்கு அப்புறம் அந்த ரோட்டு விளக்கு இருக்கும்ல, ஸோ நம்ம வீட்டுல எல்லாம் லைட் அமைச்சிட்டா அந்த ரோட்டு விளக்கு நம்ம வீட்டுக்கு அந்த வெளிச்சம் தெரியல, ஆரஞ்சு கலர்ல. ஸோ அதுல பலகை வீடுல பாதி பலகை வீடுல, ஸோ அந்த பலகைக்கு பாதி லைட்டு தெரியும், அந்த ஆரஞ்சு லைட்டு. ஸோ அதுல நிக்கிற அந்த உருவம் பாதியா அப்படியே தெரியும், நிழல் மட்டும் தெரியும், ஒரு ஆணோட நிழல் தெரியும். ஒரு நாளைக்கு பார்க்கும்போது ஒரு உருவம் மட்டும் தெரியும். இப்படியேதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதெல்லாம். இப்போ நான் தைரியப்படுத்திக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சது. அடிக்கடிக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, அப்படி குறைய ஆரம்பிச்சது. வாரத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறமா மாசத்துக்கு ஒரு வாட்டி, அப்படியே தான் விட்டு போனது. ஆனா அந்த இன்னொரு போறதுக்கு முன்னாடி சொன்னவரு, எனக்குன்னு வாழ்க்கை துணை ஒண்ணு அமையும் போத ஃபுல்லாவே என்னை விட்டு போயிரும், ஃபுல்லாவே நிரந்தரமா உன்னை விட்டு போயிரும்னு சொல்லிட்டு தான் போனாரு. நீ தைரியமா இருக்க ஆரம்பி, அப்பதான் அதெல்லாம் நடக்கும்னாரு. அப்படி இருக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுனது. எனக்குன்னு நான் ஒரு வாழ்க்கை துணை, என்னோட ஹஸ்பண்ட் எப்ப விரும்ப ஆரம்பிச்சனோ அப்பதான் ஃபுல்லா என்னை விட்டு போனது. இதை பத்தி உங்க ஹஸ்பண்ட் ஆரம்பத்துல சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஐயனா அவரெல்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, அவர் வாழ்க்கையில அதுல நடந்தது இல்லையா. அப்போ என்னோட விஷயம் அவரு கேட்கும் போதே ஷாக்கிங்ல தான் அந்த கதையை கேட்டாரு. எப்படி என்ன அம்மான்னு கூப்பிடுறாரு, எப்படிமா உங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடந்திருக்கு, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை அப்படின்ட்டு அவர் நிறைய கேள்வி வந்துச்சு. நம்பினாரானா? நம்பினாரு. எங்கடா அது உங்க கணவரை தாக்குமோ? இல்ல, அந்த ஒரு பயம் எனக்கும் இல்ல அவருக்கும் இல்ல. ஏன்னா நான் முழுசா என்ன தைரியப்படுத்திக்கிட்டேன். பாருங்க, உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கடைசியில நீங்க தான் தீர்வு. ஆமா, என்னோட பயம் தான் என்னோட பிரச்சனையாவே இருந்தது. சரி, இந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு ஆண் ஆத்மா, இன்னொரு ஒரு பெண் ஆத்மா, இவங்க யார் நடுவுல திடீர்னு கெஸ்ட் அப்பியரன்ஸ்? இவங்க சும்மா அப்படியே பாதியில போனவங்க கூட தொத்திக்கிட்டது. அவரு போயே ஆகணும்னு சொன்னோடனே உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நான் இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நாங்க போயிடுறோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களோட தாக்கம் என்ன? அவங்க என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க? ஆமா, குளிக்க போகும்போதெல்லாம் அம்மா ஒரு வேளை கூட வர முடியல அப்படின்னா தங்கச்சி கூப்பிட்டுலாம் வரமாட்டாங்க. ஓகா, நான் வரமாட்டேன், அப்ப எங்களுக்கு ஏதாவது பற்றுவோம், உன் கூட எதுலேயே பேசி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க. அவங்க சொல்லும் போது அவங்க பயத்துல சொல்றது அது நமக்கு புரியுது. இருந்தாலும் மனசுல அந்த ஒரு வேதனை இருக்கும். கூட பிறந்தவங்களே இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு வேதனை இருக்கும், அழுவேன். அப்புறம் அம்மா தான் கூட வருவாங்க, வேற வழி இல்ல, அம்மா தான் கூட வருவாங்க. எல்லாம் நல்ல வேலை. 9 வருஷம் உங்களுடைய வேதனை, வலி, போராட்டம் எல்லாமே உங்களை விட்டு போய் இப்ப நீங்க நிம்மதியா இருக்கு. ஆமா, இப்பதான் நிம்மதியா இருக்கேன் 23 வயசுல இருந்து. Thank you so much. உங்களுடைய கதையை இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு மர்மதேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். எஸ், 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. கதையே கிடையாது, உங்க பெயர் அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ரத்தத்தை
ஹலோ மிஸ் நிஷா, வணக்கம். வணக்கம். சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரி எப்ப நம்ம கேட்க போறோம்? சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன நடந்துச்சு? ஓகே, ஸோ நான் வந்து இப்போதான் மசாஜ் போகிற பழக்கம் எனக்கு இருக்கு, லைக் அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. ஸோ ஒரு தடவை வந்து என்னோட கொலீக்கோட நம்ம வேலை முடிஞ்சு இது ஒரு நியூ மசாஜ் பிளேஸ், நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போனோம். அந்த மசாஜ் நம்ம வந்து நார்மலாக தான் செஞ்சோம். ஸோ அவங்க வந்து நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த நெக் மசாஜ் செஞ்சாங்க. ஸோ நெக் மசாஜ் செய்யும்போது அந்த சிட்டிங் சேர் மாதிரி இருக்கும், அவங்க வந்து ஃபேஸ் டவுன் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் டவுன் பண்ணிட்டு அந்த பேக் வந்து ஒரு ஃபேஸிங் த மசூரை. ஸோ அவங்க மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட வந்து ஃபுட் மசாஜ் செஞ்சேன், அவங்க வந்து அந்த நெக் மசாஜ் செஞ்சாங்க. ஸோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியாயிட்டோம். அதுக்கப்புறம் தான் என்னோட கொலீக் சொன்னாங்க, அவங்க மசாஜ் பண்ணும்போது அவங்க அந்த இழுத்தான இடத்துல அவங்களுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுன்னு. அந்த உருவம் வந்து அவங்க ஃபேஸ் டவுன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த உருவம் வந்து அவங்க கிட்ட அதோட மூஞ்ச காட்டிருக்கு. அந்த உருவமே லைக் கருப்பா இருந்துச்சு. அது கண்ணு மட்டும் 2 பெருசா அவங்களுக்கு கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு அது சிரிச்சிச்சு. அவங்களுக்கு பயந்துட்டாங்க அவங்க ஆக்சுவலி. ஸோ அதை ஆனால் அவங்க காட்டிக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த மசாஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு. எனக்கு தெரியல, ஆனால் வந்து நான் நினைக்கிற சில இடங்கள்ல வந்து பிஸ்னஸ்க்காக வச்சிருக்கலாம், ஏதாச்சும் திங்ஸ் வச்சிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் நான் இது வரைக்கும் வேற எந்த மசாஜ் பிளேஸும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. முதல் தடவை என்னோட அந்த கொலீக்கோட போனப்போ இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த மசாஜ் பிளேஸ் போறது இல்லை, பிகாஸ் எனக்கு அந்த வாய்ப்பும் அது குட் வாய்ப் தேர் ஆல்சோ. ஸோ அது ஒரு திங். எனக்கு என்ன புரியலன்னா, அவங்க அந்த உருவத்தை பார்த்திருக்காங்க, அது முகத்தை காட்டி ஒரு மாதிரி சிரிச்சு பயன்படுத்திருக்கு. பட் இவங்க எப்படி இன்னும் ஸ்டெடியாங்கன்னு உட்கார்ந்து இருந்தாங்க? இல்ல ஏன் அந்த மசூர்கிட்டயும் கேட்கல, சொல்லல? ஏன்னா இட்ஸ் யூஸ் டு சீயிங் ஆல் திஸ். அவங்களுக்கு சம்சார் தெரியும். சம்டைம்ஸ் வேற இடத்துக்கு போனா அவங்க சொல்லுவாங்க, இங்க வந்து என்னமோ சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட. ஸோ அவங்களுக்கு அந்த சம்திங் வந்து அவங்களுக்கு இருக்கு, சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஆக்சுவலி 2 இருந்துச்சு நிஷா. இன்னொன்னு வந்து என்னை பார்க்கல, ஆனா அது அந்த இடத்துல இருந்துச்சு. அப்ப நான் பார்த்தேன், ஐயோ ஒண்ணுக்கு மேல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஒன்னும் இருந்துச்சு உன் பக்கத்துல, உன் காலு கிட்டதான் இருந்துச்சுன்னு சொல்லாம விட்டாங்களே. ஓடி இருப்பீங்க தானே நீங்க? ஆமா. பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம் இருக்க. கீதாவுடன் மார்மதேசம். சிங்கப்பூரை சேர்ந்த மிஸ் நிஷா நம்மோடு இருக்காங்க. சொல்லுங்க அடுத்த கதை. ஓகே, இந்த கதை வந்து இது வந்து நான் முத வீடு வாங்கினப்போ நடந்தது. ஸோ அந்த வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபியூ நேபர்ஸா இருந்தாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் நேபர் இருந்தாங்க. ஸோ நம்ம குடி போனதுப்போ அவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க நம்ம கிட்ட. இப்போதான் என்னோட கணவர்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க, பார்த்தாக்கா எப்படி இருக்கீங்க, இது மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ ஆனால் எனக்கு தெரியல, நான் ரொம்ப சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப டக்குன்னு பழக மாட்டேன், அவங்கள ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவேன். ஸோ ஆனால் என் கணவர் அந்த மாதிரி இல்லை, யார்கிட்டனா நல்லா பேசுவார். ஸோ எனக்கு இன்னும் ஒரு ஃபீலிங் அவங்கள பற்றி சரியாக தோணவே இல்லை. ஸோ நான் ரொம்ப அவங்ககிட்ட பேச மாட்டேன். அப்போ இந்த மாதிரி இப்படி ஹாய் பாய் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆரம்பிச்சாங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறது. அப்பப்போ லைக் வீட்டுக்கு திங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு தடவை வந்து என்ன செஞ்சாங்க, இன்னமும் ஒரு பிளேட் ஆஃப் பழம் மாதிரி கொடுத்தாங்க, ஒரு ஃபுல் பிளேட் ஆஃப் பழங்க. அண்டு அப்போ வந்து நான் வீட்டில் இல்லை, நான் வேலை முடிச்சு அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ என் கணவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேட் ஆஃப் பழம் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஏன்னு தெரியல, அந்த பொருளை வாங்கினதுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. நான் வீட்டில் தனியாக இருந்தாலும் என்னமோ ஒரு ஃபீலிங், அன்ஈஸியான ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கும் லைக் ஆமாவா. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், வீணா நான் நினைக்கிறேன் இது இன்னும் சரியா எனக்கு படல, நம்ம வந்து சாப்பிட வேணா வீசிடுவோம்னு சொன்னேன். ஸோ வீசிட்டோம். அது என்ன பழம்? Like few mango and like orange, like quite number of fruits.
டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் ஒரு பிளேட்ல கொடுத்தாங்க. அதுவும் வந்து யூஸ்வலி பேக்கிங்ல கொடுப்பாங்க. இவங்க பேக்கிங் பண்ணாம அது எல்லாத்தையும் பிரிச்சு ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்தாங்க. அதுவும் கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. அதனால எனக்கு சரியா படல. நம்ம அந்த வீடு பூந்ததுல இருந்து எனக்கு எப்போதுமே கெட்ட கனவு வந்துட்டு இருந்துச்சு. ஆள் இறந்து போற மாதிரி எப்ப கனவு லைக் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டுல இருந்து யாருமே வெளியவும் இல்லை, எல்லாருமே நார்மலா தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, சத்தமே இல்லை. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. அது இன்னொரு இன்சிடென்ட். ஸோ ஏற்கனவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு அவங்க நடந்துக்கிற விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட போன் நம்பர் எதுவும் இருந்துச்சுங்களா உங்களுக்கு? போன் நம்பர் இல்லைன்னா கேட்டுக்கலாம். எப்படி நீங்க கதவு தட்டிங்களே, ஏன் நான் வந்து ஆமா அவங்க ஃபியூ வீடு தள்ளி தான் இருக்காங்க. அப்பனா லைக் நம்ம வந்து லைக் பிளாக் ரைஸ் அபார்ட்மெண்ட் தான். ஸோ ஒரு நெக்ஸ்ட் ட்ராப் போனாலே அவங்க வீடு வந்துடும். அந்த மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு அவங்க வெளியே நிப்பாங்க. ஸோ அதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. ஆனா கடைசியா நடந்த ஒரு விஷயம் தான் என்ன ரொம்ப பாதிச்சு. பிரேக் கொடுக்கறதுக்கு பேசுவோம் கொஞ்ச நேரம் இருக்கு. ராகாவில் மர்மதேசம் உங்கள் கீதாவுடன். சிங்கப்பூரை சேர்ந்த மிஸ் நிஷா நம்மோடு இருக்காங்க. சொல்லுங்க. ஒரு வாட்டி நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். ஒரு ட்ரே ஆஃப் எக் வாங்கி வந்து எனக்கு கதவு கிட்ட வச்சிருந்தாங்க. யாருமே ஐ டோன்ட் திங்க் நேபர்ஸ் வந்து ரா எக்ஸ் லைக் ஒரு ட்ரே ஆஃப் எக் முட்டைய ஸோ யூஸ்வலி நேபர்ஸ் யாருமே ரா எக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, ஃப்ரூட்ஸ் கூட பரவாயில்ல, சாப்பாடு கூட பரவாயில்ல, ஆனா யாருமே ரா எக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிச்சு. பிகாஸ் என்னோட திங்கிங் வந்து சம்டைம்ஸ் வந்து லைக் பிளாக் மேஜிக் வந்து அவங்க சம்டைம்ஸ் எக் வச்சு செய்வாங்க. இது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஸ்கெப்டிக்கலாவே இருந்துச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகத்தை கொடுத்துச்சு, இவங்க வேற என்னமோ யோசிக்கிறாங்க அப்படின்னு. அதான் நான் என்ன செஞ்சேன், அந்த எக்கை நான் உள்ள வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போகாம திருப்பி அவங்க வாசக்கிட்ட போய் வச்சுட்டேன், அந்த நேபரோட வாசக்கிட்ட போய். அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு திருப்பி கதவு வந்து பார்க்குறேன், அவங்க திருப்பி அந்த முட்டையை வச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியே. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், ஓகே திருப்பி எடுத்து அவங்க வாசக்கிட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவங்க உண்மையிலே எடுத்துக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வைக்கல. அதுக்கப்புறம் தான் என்னோட கணவர்கிட்ட சொன்னேன், எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா படுது. நம்ம வந்து ஸோ வந்து என்னோட ஃபாதர் என்ன வந்து ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பர்சன். ஸோ அவர்கிட்டயும் நம்ம கன்சல்ட் பண்ணோம். நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு இன்னும் சரியா படல. ஸோ அவர் சொன்னார் சரி போய் பார்ப்போம். ஸோ போய் பார்த்த போது அப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க வந்து இப்ப வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் இது எல்லாமே சயின்ஸ் தான். என்னமோ அவங்க செய்யறாங்கன்னு. ஸோ வந்து அப்பதான் அவர் சொன்னாரு, அவங்க வந்து அந்த உணவு மூலியமா அவங்க நம்மளுக்கு கொடுக்குற சாப்பாடு மூலியமா நம்மளுக்கு ஒரு லைக் மேஜிக், லைக் ஒரு பிளாக் மேஜிக் அனுப்ப பார்த்துருக்காங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஏன் எதுனால அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, ஸோ தட் வந்து என்னோட கணவர் வந்து அவங்க சொல்றத ஒபே பண்றதுக்கு. பிகாஸ் அவங்க வந்து வயசானவங்க, வயசான கப்பல். ஸோ அவங்க வந்து அவங்களோட கிட்ஸ், அவங்க பிள்ளைங்களோட ரொம்ப க்ளோஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ராமன் என்னோட கணவரை பார்த்தப்போ லைக் அவரோட பையன் மாதிரி, லைக் someone who's close to them. They want him to be close to him, so that அவங்க எப்போதும் பணம் கேட்டாலோ ஏதாச்சும் உதவி கேட்டாலோ இவங்க வந்து உடனே ஒபே பண்ணி செய்யற மாதிரி, அண்டர் their control இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, இப்படி கூட இருப்பாங்களான்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னாரு, அந்த பூமா சொன்னாரு, நீங்க வந்து அவங்களோட அளவோட வச்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க, சும்மா பாத்தீங்கன்னா குட் மார்னிங், ஹாய், பாய் சொல்லுங்க, அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னா ப்ரொடெக்ஷனுக்கு சில திங்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் அவ்வளோ இன்டராக்ட் பண்றது இல்லை. ஆனா ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அந்த ஒய்ஃப் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க. என்ன காரணம் எதுன்னு தெரியல, திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கணவர் வந்து லைக் அவரு கொஞ்சம் மென்டலி இல் ஆயிட்டாரு, மனநல பாதிக்கப்பட்டுட்டாரு. ஸோ ஆனா அவர் தனியா தான் இருந்தார் அந்த வீட்டுல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவரும் இறந்து போயிட்டாரு. ஸோ இப்ப அவங்க 2 பேருமே அங்க தங்க வேற நெய்பர்ஸ் இருக்காங்க. ஆனா என்ன லேர்ன் பண்ணிட்டேன்னா, நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது யாரையுமே, ரொம்ப ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியாது இந்த இன்டென்ஷன்ஸோட பழகுறாங்கன்னு, ஜஸ்ட் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க அன்பு அத்தான் ரஹ்மான்
மாறினாரா இல்லையா? கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாளியா இல்லையா? ஆமா, கொஞ்சம் அலர்ட்டா இருக்காரு. ஆனா இட்ஸ் சோ சேட். லைக் நம்ம வந்து எல்லாருக்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறோம், ஆனா நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரைட்? ஸோ நம்மளே மாத்திக்க வேண்டியதா இருக்கு, அவரை மாத்திக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, நம்மளுடைய நல்ல இன்டென்ஷனை வந்து அவங்க வந்து சில நேரத்துல மிஸ்யூஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ நீங்க சாமி பார்த்துட்டு வந்த பிறகு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல நடக்கல? அவங்க திருப்பியும் வேற ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணாங்களா குடுக்கறதுக்கு? அப்போ இல்ல நினைக்கிறேன் இவரு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தாருல, அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இவங்க வந்து ஏதோ ப்ரொடெக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் அதுக்கப்புறம் இல்ல. ஓகே மிஸ் நிஷா, தேங்க்யூ, டேக் கேர், பை. மர்மதேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். எஸ், 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. கதையே கிடையாது, உங்க பெயர் அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.